வண்டி யாருது மணிராஜனே கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் வேணும். கரெக்ட் கரெக்ட். ரைட் ரைட் ஓகே ஓகே. வீடியோ எனக்கு லைவாக கடைசி வரைக்கும் வேணும். ஓகேண்ணா ஓகே. அது வந்து நான் என்னென்ன போட்டோ யாரும் மாறிக்கு போனாங்க எல்லாமே இந்த தெருவை அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இது பாருங்க, தெருவே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லாரி இந்த பெட்டி எல்லாமே இது எல்லாமே அவங்க தான். ரைட் சரி இருந்ததுதான் இருப்பேன். பிரச்சனை வந்து அந்த பில்டிங் இது பாதை வந்து இந்த பில்டிங் இவங்களுக்கு அவங்க தம்பி இது வந்து இந்த 3 வீடுக்குள்ள பாதை இது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டை வந்து இதானாலும் அவங்களுக்கு அதை அக்செப்ட். சரி, இது வந்து மொத்தம் 65க்கு சரி 22 சரி சரி. இதில் 3 ஷேர் வந்து அந்த அந்த பில்டிங் இப்படியே ஒரே பாதை வரும் இருக்கு வேற. அப்படி வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாட்டி இருந்தனால அவங்களுக்கு கொடுத்தது அப்படியே வந்து யூஸ் பண்ணாங்க. அது கோட்டில் என்ன உப்புரவு ஆச்சுன்னா அவங்களுக்கும் வந்து பாதை வந்து பாக்கி இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. அதனால பாதை இல்லை, பத்திரத்துலேயே பொது பாதை தான். நீங்களும் பேசுறீங்க பொது பாதை. கோர்ட்லேயே வந்து என்ன ஆர்டர் போட்டுருக்காங்கன்னா இது வந்து பொது பாதை, அதனால உங்களுக்கும் இது பொதுதான். எல்லாத்துக்கும் பொது. வேற ஒன்றும் இப்போ வந்து இது 65க்கு 22. இது ஓஎஸ் சப்போர்ட்ல வந்து முடிவானது. அது அது அந்த தான் வரும். அது மட்டும் வேற பீரோ ஆட்டிக்கிறேனே. கட்டி பார்த்துப்பா நீங்கள். எடுப்பா வைப்பா சைக்கிள் ஓடிக்கிட்டு இதில் ஓட்டிடுவோம். அங்கிட்டு வச்சிருங்க. ஆமாம் நிமித்திருக்கேன். அங்கே அந்த அதில் போட்டுருக்கேன். தூக்கி அப்படின்னு பார்த்து அங்கே வரும் வருஷமா அப்படியே வா.
கீழே கல்ல அண்டை கொடுங்க. அண்ணா அண்டை கொடுங்க. உடஞ்சிருக்கு. உள்ள போட்டு விடு, உள்ள போட்டு குப்பையில எடுக்க வேணாம்ப்பா. இந்த மேலே இருக்க துணி அந்த இதை மட்டும் எடுங்கப்பா. ஸ்டாண்டை குப்பை எடுக்கல. ஆமாம், ஜாமான் எடுங்க. ஜாமான் தான் இருக்கும். அப்படியே கீழே கூட தண்ணி வருதா? கீழே தண்ணி வருதா? கட்டை கொடுப்போம். இது வைக்கிறதுக்கு எவ்வளோ வேடம் என்ன? ஆமாம், அந்த அங்கே ஒரு டோர் இருக்குது. நம்ம டோர் அதுதான் இருக்குது. ஆமாம். ஓ, மேலே இது மாதிரி போட்டா हरिचंद्र सुंदरी को हरिचंद्र सुंदरी को हमला किया बोल पेट जल இந்த இது வேற எவ்வளோண்ணா வருது? எங்க வரும்? இது வரைக்கும் நீங்க பிடிச்சிருக்கீங்களா? கீழே கூப்பிடுங்க. நீங்க பிடிச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளோண்ணா வருது? முத பிடிச்சது இங்கே தானே பிடிச்சாங்க. ஆமாம், அந்த அண்ணே தானே 13 இந்த செவர் வரைக்கும் பிடிங்கண்ணா. 6.4 அடுத்தது வந்து ஒரு 6 மொத்தம் வந்து 13. மொத்தம் எத்தனை அடி தண்ணி வந்துட்டே இருக்கு? எத்தனை அடி? 22 கால். இங்கிருந்து 22 கால். அது அங்கிருந்து 22 கால். உள்ள இருந்து எடுத்துருக்கீங்க 22 கால். என்ன பேசுறாங்க? வாதி விடுறது அது யார் ஒரு அடி கூட எடுக்கிறீங்க? இந்த சந்து பார்த்தீங்களா? இந்த சந்து பூட்டி இருக்கீங்களா? அந்த பூட்டை திறக்கிறது, அந்த ஜாமான் வெட்டி தரீங்களா? இருங்க, நான் பேசுகிற கேளுங்க.
இந்த சந்து திரும்பல இந்த சந்து பூட்டை வந்து உடைச்சு அதை இருக்க ஜாமான் அகற்றினா நாங்கள் சந்தை அளப்போம். அதுக்கு சம்மதிக்கிறீங்களா? இல்லை ரைட். அதோடு பாட்டிங்க சார். சார் இன்னொன்று சார் இருங்க அதோடு பாட்டிங்க. நாங்கள் அதுக்கு எப்படி ஆர்டர் வாங்கி வந்து அப்புறம் நாங்கள் அளந்துக்கிறோம் சார். இப்போ வந்து 24.25 முன்னாடி இருக்குல்ல, இப்போ பின்னாடி இருக்கு 20.25 தானே இருக்கு. இப்போ இந்த சந்தி 22.25 இது. இப்போ நீங்கள் எங்கேயுமே அளக்க இங்கேருந்து அளப்பாங்க. அப்போ இங்கேருந்து 22.25 போகாத மிச்சம் உள்ள இடம் அவங்க இடம். எங்கேருந்து அளப்பாங்க? இங்க இருந்தாலும் சார் அளப்பாங்க. எப்பவுமே வெளியே இருந்தாலும் சார் அளப்பாங்க. சார் யார் சொன்னாங்க? சார் அப்ப அங்க இருந்து அளந்து இங்க அளப்பாங்களா? அப்படி சரிங்களா? அந்த ஒரு இது பாயிண்ட் இருக்குல்ல, இங்கிட்டும் முடிச்சு பார்த்துட்டோம். சரிங்களா? இங்கிட்டும் முடிச்சு பார்த்தாலும் ஒரே அளவு தான் வருது, அங்கிட்டு முடிச்சு பார்த்தாலும் ஒரே அளவு வருது. சரி சார். இப்போ இல்ல, இப்போ 22 கால் இருக்குல்ல சார் சந்து. சரி, இது பொது சந்து இல்ல. இந்த சந்துக்கு அப்புறம் தானே அவங்க இடம். அதாவது ரவுண்ட் ரெக்கார்டு படி. ஆனால் பத்திரத்தை வந்து நீங்க வந்து 2 பேருமே வந்து பின்னாடி வந்து முன்னாடி போட்ட அளவே தான் பின்னாடி போட்டிருக்கீங்க. யார் போட்டிருக்காங்க? ஓல்டு டாக்குமெண்ட் தான் சொல்றேன். ஓல்டு டாக்குமெண்ட்ல இல்லையே, அங்கே இருக்காது. அவங்க டாக்குமெண்ட்ல 4 மால் இருக்கா பாருங்க. மொத்தம் சதுரடி இருக்கான்னு பாருங்க. வந்து நீங்க வந்து கோட் சார் அவர்கிட்ட பேசுங்க சார். நீங்க அவர் நீங்க சொல்லுங்க சார். அதான் நான் மொத்த சதுரடி இருக்காதுல்ல சார். நீங்க உங்களுக்குள்ள ஒன்றும் பேசாதீங்க. பேசுறது வெளிப்படையா எல்லாமே பேசுங்க. நீங்க 4 மால் இருக்கா சார் அதுல? அப்படி 4 மால் அவங்க பேசி முடிக்கட்டும். ரெண்டுக்குமே வந்து ஒரே அளவு தான். நீங்க 2 பேரும் ஒரே ஆள் தானே கொடுத்திருப்பாங்க. நாகப்பிரவனை பத்திரம் இங்க பாருங்க. பின்னாடி சந்து 28.25 சந்து பின்னாடி இருக்கு. இந்த சந்திப்பா வந்து 28.25 சந்து 3 அடி பண்ண முடியும். கொஞ்சம் பில்லர் போட்டுருக்காரு. அதுக்குதான் 21 சார். பின்னாடி கொல்லப்புற சார் போறதுக்கு சந்து 28.25 சொல்லி இருக்கா இல்லையா? 86 இருக்கா? அவர் பேச அப்புறம் 4 இருக்கா? 4 இருக்கா? அப்புறம் நாங்க இந்த அளவுக்கு எப்படி பொது சந்தை சார் நீங்க எடுத்து கொடுப்பீங்க? இந்த சந்துக்கு அவங்க சம்பந்தம் இல்ல. ஆமா, அது எப்படி அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம்? அந்த பொது சந்துக்கு போதா இந்த வீடு இருக்கு. அதுக்கு சம்பந்தம் இல்ல சார். உங்களுக்கு சந்துக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த வீடு தானே. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. வீடு தானே சந்தி இது. அந்த வீடு தானே சந்தி. சந்துக்கு சம்பந்தம் இல்ல. அப்பா எங்க வீடு சந்தி யாரோ வழி கொள்ள போறீங்க. போராட்டம் கையில பூர்வீகனா கலைக்காம இருக்கீங்க. ஆமா. நான்கு மால் மட்டும் இல்லையே சார். 4 மால் இல்ல. அதுல வழக்கு அளவு நாம சட்டடியை போட்டு பாத்தீங்க. அதுல பத்திரம் என்கிட்ட இருக்கு. 1979 பத்திரம் என்கிட்ட இருக்கு. அவங்க என்ன இருக்கு? அது கீழே வைங்க, தரையில வைங்க. கீழே எப்படி? அவரை கூப்பிடுங்க.
அள்ளிட்டு போடச்சும்ல அதை ஒழுங்கு பிடிச்சி பிடிச்சிட்டீங்க சார் அதுக்கடுத்து நம்ம உட்காந்து போயிட்டு அந்த சோரில் போட்டுருவோம் சரிங்களா சரியா நாளைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லுங்க சார் உடைய பையன் அவதானே அந்த ஒழுங்கு தானே நாங்கள் பிடிச்சி அந்த ஒழுங்கு அதானே ஒழுங்கு கீழே வரையும் அடுத்து தள்ளி கீழே சொல்லுங்க அது நாளைக்கு உடைக்கும்ல இந்த கீழே கீழே உள்ள தள்ளு கீழே அள்ளிக்கிறீங்க வயரா இருக்கு வயரா ஆமாம் உண்மை சொல்வே சவால் வேண்டாம் உன்னை வெல்வே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே அடே நண்பா